இந்த படத்தோட சம்பளத்தை வச்சு 2 வீடு கட்டி விழுப்புரத்துல கொடுக்கறது அப்படிங்கிறதுலாம் ரொம்ப எப்படி சொல்றது, நினைச்சு கூட பார்க்க முடியாது அப்படின்ற ஒரு இதெல்லாம் லைக் கேட்கும் போதே வந்து இது எப்படிங்க சாத்தியமா இருக்க முடியும் அப்படின்ற ஒரு விஷயம். ஏன்னா எல்லாருமே வந்து ஃபர்ஸ்ட் செல்ஃபா என்னன்னு பார்ப்பாங்க, தனக்கு போக தான் மற்றவங்களுக்கு நினைப்பாங்க. பட் ஆனா இப்படி ஒரு மனசு அண்ட் அது அது ஏன் ஒன்றுமே இல்லைங்க. ஆக்சுவலாக நான் பேமெண்ட்டே ஃபஸ்ட்டு கேட்கலைங்க அவர்கிட்ட, ப்ரொடியூசர் சார் கேட்கவே இல்லை. ஏன்னா இந்த படம் பண்ணுறதே வந்து பெரிய விஷயம். நம்மளை நம்பி தெரிஞ்சவங்க அப்பா அம்மாவாலே ஒரு 1 லட்ச ரூபாய்க்கு மேலே கொடுக்க முடியாது. நம்மளை நம்பி போட முடியும். ஏன்னா எங்கள் அப்பா அம்மாலாம் அவ்வளோ பெரிய ஆள். எங்கள் அப்பா பெட்ரோல் பங்க் வேலை செய்கிறாரு, எங்கள் அம்மா தான் டெய்லரு. ஸோ அவ்வளோதான் நான் பண்ண முடியும். யார் என்ன எந்த ஒரு ரத்த சொந்தமும் இல்லாமல் எங்கேயோ ஒருத்தன் பிறந்திருக்கோம், எங்கேயோ ஒருத்தர் வந்திருக்கோம், யாருனே தெரியாமல் ஒருத்தர் நம்பி கோடிக்கணக்கில் காசு செலவு பண்ணுறதே ஒரு பெரிய விஷயம். அதுவும் நமக்கு எனக்குலாம் இந்த பேக்ரவுண்டுமே கிடையாது. ஒன்றுமே இல்லாதவனுக்கு ஒன்று செலவு பண்ணுறது பெரிய விஷயம் தான். அப்படி தான். ஸோ இந்த காசு கூட அவர் வந்து ஒரு அட்வான்ஸ் ஒரு அமௌண்ட் போட்டு விட்டார். ஃபஸ்ட்டு ஒரு அமௌண்ட் கொடுத்தாரு, இன்னொரு ஒரு அமௌண்ட் கொடுத்தாரு, அட்வான்ஸ் தான் கொடுத்தாரு. அப்புறம் அதுக்கப்புறம் அவர் அந்த நீ பேமெண்ட்டே போட பேச மாட்டேன்னு சொல்லி தான் வச்சிருக்கிறேன். ஏன்னா இவ்வளோ பெரிய விஷயம் அது. ஒரு அட்வான்ஸ் கொடுத்தாரு, அந்த அட்வான்ஸும் அது எனக்கான அட்வான்ஸ் கிடையாது. நான் இங்கே இருக்கேன்னா அது என்னுடைய காசு, நான் உழைச்சேன், அதெல்லாம் தாண்டி மக்கள் கொடுத்த இடம். அது என்றைக்குமே கடைசி மூச்சிருக்கு நன்றியோடு நினைக்கிறேன். ஸோ அதனால நமக்கு வரது என்னங்க, அவங்க கொடுத்தது நன்றி தான். அது அவங்க செய்கிறதுல வேறு எதுவுமே கிடையாது. அதனால தான் நான் முதல் படம் நடித்தோம். அதாவது எல்லாம் இதுக்கப்புறம் பண்ண போகிறது தான். முதல்ல வாங்கின காசில் ஏதாவது நமக்கு மனநிறைவாக ஒன்று பண்ணுவோம் அப்படின்னு நினச்சேன். ஒரு அட்வான்ஸில் அது பண்ணது தான் இந்த 2 வீடு. பிரதர், இதை கேட்டுட்டு இருந்த ப்ரொடியூசர்ஸ் யாரும் உங்களுக்கு பணம் கொடுக்காம நீங்கள் கோடி கோடியாக சம்பாதிக்கணும் அப்படின்னா கோடிக்கணக்கான ஹெல்ப் பண்ணணும்.